பிரசாத் குடும்பம் அந்த ஊர்ல பட்டு புடவை வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்லயே அவங்களோடது தான் பெரிய கடை. ரமேஷ், சுரேஷ், அருண் 3 பேரும் கடைக்கு போய் வியாபாரம் பண்ணுவாங்க. துணி வியாபாரம் பண்ற குடும்பங்கிறதுனால அவங்க வீட்ல எங்க பார்த்தாலும் குவியல் குவியலா துணிமணிகள் இருக்கிறது சாதாரண விஷயம். பெரிய மருமக அனாமிகா இது அவங்க குடும்பத்தோட ஒரு அங்கம்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா மாடர்னா வேலை செய்யணும்னு நினைக்கிற அவனி அஞ்சலிக்கு வீட்ல எப்பவும் இந்த துணிமணி இருக்கிறது கடுப்பா இருக்கும். அடச்ச, என்னவோ இந்த வீடு, எந்த பக்கம் திரும்பினாலும் எங்க பார்த்தாலும் ஒரே புடவை துணி. ஒரு நிம்மதியா உட்கார்றதுக்கு இடம் இருக்கா? ஹால்ல கொஞ்சம் ஸ்பேஸ் கூட இல்ல. வீட்லயும் இந்த புடவைங்க என்னவோ. ஆமாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வீட்டுக்கு கூப்பிட கூட வெக்கமா இருக்கு. ஏதோ கார்டன் மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம வீட்ல இந்த பழங்கால வியாபாரம் எப்பதான் மாறுமோ என்னவோ. என்ன அஞ்சலி, என்ன அவனே, காலங்காத்தாலே என்ன பேச்சு இதெல்லாம்? இது எங்க தாத்தா காலத்து வியாபாரம். காலங்காலமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம வாழ்க்கையோட அங்கமா இருக்கு. இத போய் இப்படி பேசுறீங்க? அவனே, அஞ்சலி, கோவப்படாதீங்க. துணி வியாபாரம் பண்ற நம்மளோட வீட்ல துணிமணிகள் இருக்கிறது சாதாரணம் தானே. இது வெறும் துணி இல்லம்மா, இதுதான் நம்ம குடும்பத்தோட லக்ஷ்மி தேவி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்கலாம்ல. அட்ஜஸ்டிங்கா? அக்கா, எப்பவும் அந்த பழங்காலத்து கதையை நீயும் பேசாத. எங்களால இது எதையுமே தாங்கிக்கவே முடியல. அனாமிகா சொன்னது 100க்கு 100 உண்மை. துணி வியாபாரம் நம்ம உயிர். ரமேஷா, சுரேஷா, அருண் எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? கடைக்கு போன மணி ஆகுது, வாங்க. ரெடிப்பா. இன்னைக்கு கடையில சில புது பட்டு புடவைங்க வருதுப்பா. ஆமாப்பா, நாங்க கூட ரெடி. எல்லாரும் சேர்ந்து போகலாமா? ஆண்கள் எல்லாரும் கடைக்கு கிளம்பி போனாங்க. கொஞ்ச நேரத்துல அக்கம் பக்கத்துல உள்ள பெண்கள் சில பேரை கூட்டிட்டு வந்தாங்க. சாரதாவும் அனாமிகாவும் ரொம்ப அன்போட அவங்க கேட்ட புடவைகளை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவனிக்கும் அஞ்சலிக்கும் அது ரொம்ப எரிச்சலா இருந்தது. அக்கா பாத்தியா, ஊருக்குள்ள கடை இருந்தாலும் எல்லாரும் வீட்ல வந்து புடவை பாத்துட்டு போறாங்க. நம்ம அத்தையும் அனாமிகா அக்காவும் சேர்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் இங்கேயே புடவை எடுத்து காட்டுறாங்க. நமக்கு ஒரு பர்சனல் லைஃபே இல்லாம போச்சுக்கா. ஆமாண்டி, எனக்கும் இந்த புடவை பிரச்சனை சுத்தமா பிடிக்கல. நம்ம வீட்ல எப்பவும் மனுஷங்க எப்பவும் புடவை வந்து வாங்குறது சாதாரணமாயிடுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிரசாதோட ஜவுளி கடைக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்தது. ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்து வந்து புடவைக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்க கடைக்கு வர மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு பிடிச்ச புடவைகள் எல்லாத்தையும் அவங்களோட பங்களாக்கு அனுப்பி வைக்க சொல்லி இருந்தாங்க. பெரிய ஆர்டருங்கிறதால பிரசாதோட குடும்பத்துல பரபரப்பு வந்தது. ரமேஷ் கடையில இருந்து பெஸ்ட் புடவை, டிசைனர் கார்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாக்ஸ்ல பேக் பண்ணான். பிரசாதோட எல்லாரும் சேர்ந்து போய் புடவைய காட்டலான்னு நினைச்சாங்க. ஷாரதா, அனாமிகா, சீக்கிரமா கிளம்புங்க. நம்ம அந்த பங்களாவுக்கு போய் ஆகணும். இது பெரிய ஆர்டர், லட்சத்துல பிசினஸ் வரும். அவனி, அஞ்சலி, நீங்க கூட வாங்குமா. உங்க மாடர்ன் டேஸ்ட கூட அந்த பொண்ணுங்களுக்கு காட்டுங்க. வீட்ல போர் அடிக்குது, உங்களோட வர நாங்க ரெடிதான் மாமா. ஆமாங்கா, ஃப்ரெஷ்ஷா கார் ரைடிங் வீடியோன்னு ஒன்னு எடுக்கிறேன். சீக்கிரம் போய் ரெடி ஆகலாம். எல்லாரும் ரெடியாகி பெரிய கார்ல அந்த பங்களாக்கு எல்லாரும் போனாங்க. அந்த பணக்காரரோட வீடு ரொம்ப பெருசா அழகா இருந்தது. சாரதாவும் அனாமிகாவும் மிகுந்த பொறுப்போட பொறுமையோட அங்க இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட் புடவைய காட்டினாங்க. அவனையும் அஞ்சலியும் கூட டிசைன் செலக்ட் பண்ணி கொடுக்கறதுல சுறுசுறுப்பா இருந்தாங்க. அதனால அந்த பெரிய ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு பிரயாணம் பண்ணி போனாங்க. அப்பாடா, வியாபாரம் ரொம்ப நல்லா முடிஞ்சது. அனாமிகா என் கூட சேர்ந்து ரொம்ப பொறுமையோட நின்னுட்டு இருந்தா. அந்த பணக்கார குடும்பம் நம்ம கலெக்ஷன்ஸ பார்த்து அசந்து போயிட்டாங்க. ஆமா சாரதா, நம்ம அனாமிகா ரெக்கமெண்டேஷன்ல அவங்களோட புடவைய சூஸ் பண்ண ஈஸியா இருந்தது. ரமேஷா, காரை ஃபாஸ்டா கொண்டு போ. மாமா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. மதியத்துல இருந்து நாங்க எதுவும் சாப்பிடல. இந்த ஹைவேல ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்தா. ஆமா மாமா, எனக்கு கூட ஒரே பசியா இருக்கு. காரை ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கொண்டு போங்க. அம்மா, இன்னும் 1/4 மணி நேரத்துல வீடு வந்துரும். கொஞ்சம் பொறுங்க. வீட்டுக்கு போனதும் அனாமிகா சுட சுட சாப்பாடு போடுவா, எல்லாரும் சாப்பிடலாம். அத்தை, 1/4 மணி நேரம்லாம் இல்ல, இன்னும் 1 hour ஆகும். ரோடு ஏற்கனவே கிளியராவே இல்ல. காரு ஹைவேல போச்சு. திடீர்னு வானெல்லாம் இருண்டுகிட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சது. சின்னதா ஆரம்பிச்ச மழை கனமழையாச்சு. ஹைவேல விசிபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. கார் ஓட்டுறதும் ரொம்ப கஷ்டமாச்சு. ரமேஷா, மழை அதிகமா பெய்யுது, ரோடே தெரியல பாரு. ஓரமா போய் காரை நிப்பாட்டு. ஆமாப்பா, இந்த மாதிரி நேரத்துல ஹைவேல ஆக்சிடென்ட் ஆகுற சான்ஸ் நிறைய இருக்கு. ஏதாவது ஷெல்டரா பார்த்து நிப்பாட்டுறேன்ப்பா.
ரமேஷ் போற வழியில ஒரு சின்ன ஷெல்டர் பார்த்து அங்க நிப்பாட்டினான். மழை அதிகமா பெஞ்சது. எல்லாரும் இறங்கி கீழே நின்னாங்க. அவங்க நின்ன இடம் ஒரு ரெஸ்டாரண்ட். அடடே, இத மூடிட்டாங்க போல இருக்கே. இந்த இடத்துல சாப்பிடுறதுக்கு பிஸ்கட் பாக்கெட்ஸ் கூட இல்லையே. ஆமா, ஒரு டீயாவது குடிக்கலான்னு பார்த்தா ஒண்ணும் இல்லையே. இந்த மழையில நாங்க இப்படிதான் பசியோட இருக்கணுமா? அம்மா அஞ்சலி, அவனி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது மூடப்பட்ட கடை தான், ஆனா நம்ம கடை. என்னது, நம்ம கடையா? ஆமாண்டா கண்ணா, கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம கடையில வந்த ப்ராஃபிட்ட வச்சு இந்த தாபாவை விலைக்கு வாங்கினேன். நிஜமாங்க? எங்க கிட்ட சொல்லாம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிருக்கீங்க? அப்பா, நல்ல வேலை செஞ்சீங்க. ஹைவேல இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப வேல்யூபிள். ஆனா இதை எப்படி ரன் பண்ண போறீங்கன்னு யோசிச்சிங்களா? அனாமிகா ஹைவேல போயிட்டு வந்துட்டு இருந்த கார் ட்ரக் எல்லாம் பாத்துட்டு இருந்தா. மாமா, உங்களோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஹைவேல மழையில நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு இந்த மழையில கண்டிப்பா ஏதாவது சாப்பிடணும் போல தோணும். அதனால நாம இந்த இடத்துல ஒரு தாபாவை ஆரம்பிச்சா என்ன? அக்கா, ஃபுட் தாபாவா? யாருக்கு சமைக்க தெரியும்னு ரெஸ்டாரண்ட் நடத்தலாங்கிற? அவனி, நீதான் ரொம்ப நல்லா சமைப்ப இல்ல? நீயும் அஞ்சலியும் சேர்ந்து இதை நடத்துங்க. நான் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பாத்துக்கிறேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப பெரிய லெவல்ல கொண்டு போகலாம். வாவ் அக்கா, சூப்பரா சொன்னப்போ. இந்த மழை காலத்துல ஹைவேல போற வரவங்க ஹாட்டான சாப்பாடு சாப்பிட விருப்பப்படுவாங்க. நான் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஆன்லைன்ல போட்டு நம்ம தாபாவை அசத்தி போடுறேன். 2 வாரம் போனதுக்கு அப்புறம் அந்த தாபாவை ஃபுல்லா ரெடி பண்ணாங்க. அது பார்க்க அழகா இருந்தது. அஞ்சலியோட சோஷியல் மீடியா ப்ரமோஷனால ஹைவேல போற வரவங்க, பக்கத்து ஊர்ல இருந்த எல்லாருக்கும் அது தெரிய வந்தது. அனாமிகா ஸ்பெஷல் ஹைவேஸ் பிரியாணியும் செஞ்சா. மழை காலத்து கார ரொட்டி. அவனே ஸ்பெஷல் ஹாட் பிரியாணியும் செஞ்சா. அஞ்சலி இது எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து, ஹலோ டிராவலர்ஸ், வெல்கம் டு ஹைவே தாபா. வெளிய நல்ல மழை. இந்த மாதிரி நேரத்துல ஸ்பைசி சிக்கன் சாப்பிடணுமா, பட்டர் ரொட்டி சாப்பிடணுமா, சீக்கிரமா இங்க வாங்க. 100% நேச்சுரல் ஹோம் மேட். லொகேஷனை காமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்கேன். அம்மா, ரொம்ப பசியா இருக்கு. சிக்கன் கறி பிரியாணி எதுவும் இருக்கா? உட்காருங்க சார், இன்னைக்கு ஸ்பெஷல் கோழி குழம்பும் சப்பாத்தியும் சுட சுட கொண்டு வந்து தரேன். அனாமிகா கொண்டு வந்து வச்சா. அவர் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு, ஆஹா, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹோம்மேட் ஸ்பைசி ஸ்மெல்லும் வருதேங்க. சாப்பிட சாப்பிட மனசுக்கு இதமா இருக்கு. இந்த ரெய்னி வெதருக்கு ஸ்பைசி சிக்கன் சப்பாத்தி சூப்பரா இருக்கு. அந்த தாபாவோட சாப்பாட்டு ருசிக்கு ஹைவேல போக வரவங்க, ட்ரக் டிரைவர்ஸ், டிராவலர்ஸ் எல்லாரும் வண்டியை நிறுத்திட்டு தாபாக்குள்ள வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. அனாமிகாவோட ஹைவே தாபா பெரிய சக்சஸ் ஆச்சு. ஒரு நாளைக்கு மினிமம் 1000 பிளேட் பிரியாணி விற்க ஆரம்பிச்சா. ஒரு நாள் சாயந்தர வேளையில எக்கச்சக்க கிரவுட் இருந்துச்சு. சாரதா பில்லிங் கவுண்டர்ல இருந்தாங்க. அனாமிகா, சாரதா, அவனி, அஞ்சலி தாபால ரொம்ப பிஸியா இருந்தாங்க. என்னங்க, நம்ம 3 மருமகள்களால இந்த ஹைவேல தாபா வியாபாரம் ரொம்ப நல்லா போகுது. ஆமா சாரதா, ஆனா அனாமிகா கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். அம்மா அனாமிகா, இங்க வாமா. சொல்லுங்க மாமா, ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. இந்த ஹைவே தாபாக்கு வர்றவங்க எல்லாம் ஃபேமிலியோட வராங்க. பெரிய பெரிய ரிச் ஃபேமிலி எல்லாம் கூட இங்கதான் வந்து சாப்பிடுறாங்க. அதனால அவங்க இங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஷாப்பிங் பண்ண இங்க ஒரு ஸ்டால போட்டா எப்படி இருக்கும்னு சொல்லு. மாமா, நானும் அதையே தான் யோசிச்சேன். நம்ம துணிக்கடை வியாபாரத்துக்கு இந்த தாபா பக்கத்துல ஒரு கார்மெண்ட் ஷாப் ஓபன் பண்ணலாம். வாவ், இதுக்கு பக்கத்துலயே துணி கடையா? அக்கா, நல்ல ஐடியா தான். டிராவல் பண்ற பொண்ணுங்க நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஷாப்பிங் பண்ணா அதுல இருக்கிற கிக்கே தனி, எங்களுக்கு தான் தெரியும். ஆமாங்கா, நாங்க கூட சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஷாப்பிங் போலான்னு யோசிப்போம். அப்போ ரமேஷ், சுரேஷ், அருண் அவங்க மனைவிகளோட தாபா எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்க வந்தாங்க. அனாமிகா, உன் ஐடியாவை கேட்டோம். நம்ம கடையில இருக்கிற டிசைனர் சாரீஸ் எல்லாம் இங்க ஒரு ஸ்டால் போட்டு அப்படியே ஷோகேஸ் பண்ணலாம். ஃபேமிலி சாப்பிடும்போது அவங்களோட வியூ நேரா இங்க தான் இருக்கும் இல்லையா? அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரா வந்து வாங்குவாங்க. கொஞ்ச நாள்ல ஹைவே தாபா பக்கத்துல சாரி அவுட்லெட்டும் ஓபன் பண்ணாங்க. அத அழகா லைட்டிங்கோட டெக்கரேட் பண்ணிருந்தாங்க. நினைச்ச மாதிரியே இந்த ஹைபிரிட் பிசினஸ் மாடல் ஹிட் ஆச்சு. ஹைவேல சாப்பிடுறதுக்காக வந்த ஃபேமிலிஸ் பட்டுப்புடவை, கார்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹோம்மேட் ஃபுட், ஹேண்ட்மேட் சாரீஸ் ஒரே இடத்துல கிடைக்குதுங்கிறதுனால பெண்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க சாப்பிடவும் வந்தாங்க, ஷாப்பிங்கும் பண்ணாங்க. மேடம், இங்க நாங்க பிரியாணி சாப்பிடுறதுக்காக வந்தோம். ஆனா இங்க இருக்கிற சாரி எல்லாம் கண் கவரும் வகையில ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. இது வெறும் 5000 ரூபாய் தான் மேடம், வாங்கி பாருங்க. ஃபேக்டரி பிரைஸ் இது. இது சுத்தமான வீவிங் டிசைனர் சாரி மேடம். ரொம்ப அழகா இருக்குங்க.
நான் இந்த 3ஐயும் எடுத்துக்கிறேங்க. உங்க ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டு கூட ரொம்ப டேஸ்டா இருக்கு. தேங்க்யூ மேடம். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி பிரசாத் குடும்பம் மொத்தமும், அக்கா நான் ஆரம்பத்துல வீட்ல இருக்க புடவையெல்லாம் பார்த்து எரிச்சலான, ஆனா இன்னைக்கு இந்த ஹை ரோட்ல ஒரு தாபா பக்கத்திலேயே இந்த சாரி ஸ்டாலோட சக்சஸ பாக்கும்போது ரொம்ப ஆசையா இருக்குக்கா. எதையோ சாதிச்ச மாதிரி எனக்கே தோணுது. ஆமாங்கா, சாப்பாடு புடவை ரெண்டும் ஒரே இடத்துல கிடைக்கும் போது எவ்வளவு இதமா இருக்கு. நம்ம ஒத்துமையா இருந்தா இந்த மாதிரி பல பிசினஸ ஒன்னா பண்ணலாம். மாமாவோட பிசினஸ் மைண்ட், உங்க எல்லாரோட ஒத்துழைப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிறைய பிசினஸ ஓபன் பண்ணலாம். அம்மா அனாமிகா, இந்த தாபாவை வாங்கும்போது இத வச்சு என்னடா பண்றதுன்னு யோசிச்சேன். ஆனா நீயோ என் ஆசைக்கும் என் குடும்பத்துக்கும் மழை காலத்துல கூட ஒரு நல்ல வழிய காமிச்சிருக்க. என் 3 மருமகள்களும் லக்ஷ்மி தேவி. ஆமாப்பா, அனாமிகா ஹைவேல தாபா ஓபன் பண்ணி துணிக்கடை வியாபாரத்தையும் தாம் தூம் ஆக்கிட்டா. எஸ், இந்த மழை காலத்துல நம்ம ஹைவே சாரி கடை சூப்பர் சக்சஸ் ஆச்சு. அதே மாதிரி மூடி இருந்த தாபா அண்ணியோட தெளிவால சக்சஸ்ஃபுல் ஹைவே வியாபாரமா மாறி இருக்கு. குடும்ப பந்தமும் அவங்களோட வியாபாரமும் இன்னும் உறுதியாச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். மலையனூர்ல பெரிய மழை பெஞ்சுது. வெளியில இடி மின்னலோட இடைவெளி இல்லாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஹால்ல மாமனார் பிரசாத் உட்கார்ந்திருக்கும் போது மாமியார் சாரதா கிச்சன்ல இருந்து வந்து மருமகள்களுக்கு ஆர்டர் போட்டாங்க. மருமகள்களே, வெளியில மழை எப்படி பெய்யுது பாருங்க. இந்த குளிருக்கு உங்க மாமனாருக்கு பிடிச்ச மாதிரியே சுட சுட முறுமுறுன்னு ஏதாவது செஞ்சு கொடுங்க. நீங்க 3 பேரும் கிச்சனுக்கு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமான சமையல போய் செய்யுங்க பாப்போம். அத்தை அப்படி சொன்ன உடனேயே சோஃபால இருந்த மகன்கள் ரமேஷ், சுரேஷ், அருண் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரமேஷ் வெங்காய பக்கோடா வேணும்னு சொன்னான். சுரேஷ் சிக்கன் பக்கோடா வேணும்னு சொன்னான். சின்னவன் அருண் மேகி வேணும்னு கேட்டான். மருமகள்கள் அவனி, அஞ்சலி, அனாமிகா 3 பேரும் கிச்சன்ல போட்டி போட்டுட்டு சமைச்சாங்க. யார் சாப்பாடு பெர்ஃபெக்ட்டா வருதுன்னு 3 பேருக்கு நடுவுல மிகப்பெரிய போட்டியே நடந்தது. பெரிய மருமக அனாமிகா கடகடன்னு வெங்காயத்தை கட் பண்ணா. பக்கத்துல இருந்த 2வது மருமக அவனிய பார்த்தா. ஹே அவனி, நீ என்னதான் சிக்கன் பக்கோடா நல்லா செஞ்சாலும் என் வெங்காய பக்கோடா முன்னாடி அது ஒண்ணும் இல்ல. என் பக்கோடா எவ்வளவு முறுமுறுன்னு இருக்குன்னு பாரு. மாமா என்னோட சமையல தான் பாராட்டுவாரு. ஐயோ அக்கா, உன் பக்கோடாவை எப்பவும் தானே சாப்பிடுறாங்க. இந்த மழைக்கு என்னோட சிக்கன் பக்கோடாவை எல்லாரும் சாப்பிட்டு மொத்தமா சேர்ந்து என்ன பாராட்ட போறாங்க. சமையல்ல என்ன அடிச்சுக்கிறவங்க யாரும் இல்ல. 3வது மருமக அஞ்சலி இவங்க 2 பேரும் விடுற பில்டப்ப பாத்துட்டு மேகி கிண்ணத்தை ஸ்டவ் மேல வச்சா. உங்க 2 பேருதும் பழைய காலத்து ஸ்டைல். என்னது பாருங்க, ட்ரெண்டியா புதுசா இருக்கு. சூடா ஸ்பைசியா சாப்பிட்டா எல்லாரும் என்னதான் பாராட்டுவாங்க. பாத்துக்கிட்டே இருங்களேன். இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சமையல்ல நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி 3 ஸ்டவ்ல 3 பாத்திரம் வச்சு தனக்கு தானே ராணிங்கிற நினைப்புல சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க. வெங்காய பக்கோடா, சிக்கன் பக்கோடா, ஒரு பக்கம் மேகின்னு வீடே கமகமன்னு இருந்தது. 3 மருமகள்களும் போட்டி போட்டுக்கிட்டு அவங்க சமைச்சு அவங்க பிளேட்டை எடுத்துக்கிட்டு ரொம்ப பெருமையா ஹாலுக்கு நடந்து வந்தாங்க. ஆல்ரெடி ஹால்ல பசி வயித்த கிள்ளிக்கிட்டு இருந்த மாமனார் பிரசாத், மாமியார் சாரதா, கணவர்கள் 3 பேரும் சோஃபால ரெடியா இருந்தாங்க. பெரிய மருமக அனாமிகா சுட சுட வெங்காய பக்கோடாவை கொண்டு வந்து வச்சா. 2வது மருமக அவனி சுட சுட ரெட் கலர்ல இருந்த சிக்கன் பக்கோடா. சின்ன மருமக அஞ்சலி சூடா புகை வர்ற மேகிய கொண்டு வந்து அங்க வச்சா. சாரதா 3 பேருடைய சமையலும் பார்த்தாங்க. ஆஹா, 3 பேரும் போட்டி போட்டுட்டு சமைச்சிருக்கீங்க. சரி, முதல்ல உன் மாமனாருக்கு குடுமா. அவர் யாரோடது நல்லா இருக்குங்கிறாரோ அவங்க தான் பெஸ்ட் குக் ஆஃப் த ஹவுஸ். மாமனார் பிரசாத் ரொம்ப ஆசையா முதல்ல அனாமிகா செஞ்ச வெங்காய பக்கோடாவை வாயில வச்சாரு. ஆனா வாய் சாப்பிட்ட உடனேயே அவரோட முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன ஃபீல் பண்றாருங்கறத சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஏன்னா போட்டி போடுற அவசரத்துல அனாமிகா பக்கோடால உப்பு போட மறந்துட்டா. அம்மா அனாமிகா, பக்கோடா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுல உப்பே இல்லையே. சப்புன்னு வாயிலே வைக்க முடியாம இருக்கு. அத கேட்ட உடனேயே 2வது மருமக அவனி ரொம்ப சந்தோஷமா அவளோட சிக்கன் பக்கோடா பிளேட்ட கொண்டு வந்தா. மாமா, அத சாப்பிடாதீங்க, இந்தாங்க இத சாப்பிடுங்க. இதுல உப்பு காரம் எல்லாம் கரெக்டான அளவுல இருக்கு. மாமனார் ரொம்ப சந்தோஷமா ஒரு பெரிய சிக்கன் பீஸை எடுத்து வாயில வச்சு நல்லா கடிச்சாரு. அவ்வளவுதான், பட்டுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. போட்டி அவசரத்துல அவனி சிக்கனை எண்ணெயில போட்டு சரியா பொரிக்காம விட்டுட்டா.
வெளியில மட்டும்தான் ரெட்டா கிறிஸ்பியா இருந்தது, ஆனா உள்ள வேகவே இல்ல. அதனால அந்த பீஸ் கல்லு மாதிரி இருந்துச்சு. என்ன இது அவனி, சிக்கன் பக்கோடான்னு சொன்னியேம்மா, வாயில வச்சா என் பல்லு உடைஞ்சிருச்சே, உள்ள வேகவே இல்லம்மா. சின்ன மருமக அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா, என் மேகிய சாப்பிட்டு பாருங்க மாமா, நல்லா சாஃப்டா இருக்கும் அப்படின்னு பிளேட்டை கொடுத்தான். மாமனார் ஸ்பூனால மேகி எடுத்து வாயில வச்சாரு. ஆனா வாயில வச்ச உடனேயே அவர் கண்கள்ல இருந்து ஒரே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. போட்டியில ஜெயிக்கணுங்கிற டென்ஷன்ல மேகி மசாலாவோட சேர்த்து பக்கத்துல இருந்த காரமான பெப்பரையும் எடுத்து கொட்டிட்டா. அவ்வளவுதான் மாமனாருக்கு. அத சாப்பிட்டதும் வரிசையா 1 2ன்னு தும்மிக்கிட்டே இருந்தாரு. பாவம். ஐயோ, என்னம்மா இது, மேகியா இல்ல பச்சை மிளகா கசாயமா? வயிறெல்லாம் திகுதிகுன்னு எரியுதே. இப்படி 3 மருமகள்களோட சமையல சாப்பிட்டுட்டு மாமனார் கத்திக்கிட்டு இருந்தாரு. கணவர்கள் 3 பேரும், ரமேஷ், சுரேஷ், அருண், அந்த பிளேட்ஸ்ல இருந்த உணவை சாப்பிட்டுட்டு முகத்தை சுழிச்சாங்க. மாமியாருக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. உங்க சமையல் போட்டியில கல்ல எரிய, ஒருத்திக்கு உப்பு மறந்து போச்சு, இன்னொருத்திக்கு வேக வைக்க மறந்து போச்சு, இன்னொருத்திக்கு எதை போடுறோன்னே தெரியல. உங்க 3 பேரால என் புருஷன் உயிரே போயிருக்கும். இப்ப இந்த நேரத்துல எங்களுக்கு யார் சோறு போடுவா? மாமியார் அப்படி கத்துன உடனேயே 3 மருமகள்களும் தலை குனிஞ்சு குற்ற உணர்ச்சியோட நின்னாங்க. அத்தை, தனித்தனியா சமைச்சு எல்லாரும் சொதப்பிட்டோம். ஆனா இத வச்சு எங்களுக்கு சமையல் தெரியாதுன்னு முடிவு பண்றதா? இந்த மழைக்கு உங்களுக்கு நாங்க 3 பேரும் ஒன்னா ஒரே சாப்பாடு செஞ்சு அது எவ்வளவு ருசியா வந்திருக்குன்னு உங்க எல்லாருக்கும் நாங்க காட்டுறோம். அத கேட்ட உடனே 3வது மருமக அஞ்சலி, 2வது மருமக அவனி 2 பேரும் அனாமிகா பக்கத்துல வந்து நின்னாங்க. ஆமா அத்தை, இந்த தடவை 3 பேரும் சேர்ந்து சமைக்கிறோம். எங்க சமையல பார்த்து நீங்க எல்லாரும் எங்களை பாராட்டுவீங்க பாருங்க. மருமகள்களோட தன்னம்பிக்கைய பார்த்து மாமியார் சாரதாக்கு சந்தோஷம் வந்தது. அவங்க மகன்கள் சோஃபால உட்காந்துக்கிட்டு ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாங்க. சரிம்மா, உங்கள இவ்ளோ தன்னம்பிக்கை இருக்கும்போது அத நான் ஏன் நிறுத்த போறேன்? போங்க, நீங்க 3 பேரும் இந்த மழையில என்ன செய்றீங்களோ எப்படி செய்றீங்களோ நல்லபடியா செய்யுங்க, அவ்வளவுதான். 3 மருமகள்களும் ஒருத்தரை பாத்துக்கிட்டு வேக வேகமா வெளியில வந்தாங்க. அவங்க திறமைக்கு கேஸ் ஸ்டவ்ல சமைக்கிறதா அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ, 3 பேரும் வேக வேகமா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு போனாங்க. ஒரு பக்கம் பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மழையிலேயே பக்கத்துல இருந்த அடுப்பை எரிய வச்சாங்க. விறகெல்லாம் நனையக்கூடாது, அடுப்பு நிக்க கூடாது. அதுக்கு பெரிய மருமக அனாமிகா ஒரு சூப்பர் பிளான் போட்டு சின்ன மருமகளுக்கு ஆர்டர் கொடுத்தான். ஏய் அஞ்சலி, நீ வேகமா வீட்டுக்குள்ள போய் ஒரு கொடைய கொண்டு வரியா? அடுப்பு மேலயும் பாத்திரத்து மேலயும் தண்ணி படக்கூடாது. அதுக்கு மேல நீ தான் கொடைய பிடிக்கணும். நானும் அவனையும் சேர்ந்து சமையல முடிச்சிடுறோம். சரிக்கா, அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு அஞ்சலி வேகமா போய் பெரிய கொடைய எடுத்துட்டு வந்து மழையில நனைஞ்சுக்கிட்டே, மழை தண்ணி கொஞ்சம் கூட அடுப்புல படாத மாதிரி கொடைய புடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தா. அனாமிகா, அஞ்சலி 2 பேரும் கோதாவுல இறங்குனாங்க. நனைஞ்ச விறகுங்கிறதால புகை வராத அளவுக்கு சின்னதா அடுப்பெரிய வச்சாங்க. அனாமிகா பாத்திரத்தை வச்சு காய்கறிய கட் பண்ணிட்டு இருந்தா. அவனி கரண்டிய வச்சு கிண்டிக்கிட்டு இருந்தா. மழை பெஞ்சாலும் சரி, 3 மருமகள்களும் ரொம்ப இஷ்டத்தோட ஒத்துமையா விறகடுப்புல உட்கார்ந்து சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அஞ்சலி யாருமே நனையாத அளவுக்கு மிகப்பெரிய கொடைய பிடிச்சிட்டு இருந்ததுனால யாரும் நனையாம வேக வேகமா சமைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த விறகு அடுப்பு வாசனையோட சேர்ந்த பக்கோடா கமகமான வாசனைய கொடுத்தது. இப்போ சமையல் முடிஞ்சதும் 3 மருமகள்களும் ரொம்ப பெருமையோட பக்கோடாவை ஆளுக்கு ஒரு பிளேட்ல வச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஹால்ல குளிர் காஞ்சிட்டு உட்கார்ந்திருந்த எல்லார்கிட்டயும் பிளேட்ஸ கொடுத்தாங்க. விறகடுப்புல சமைச்சதாலேயோ என்னவோ அந்த பக்கோடா ருசி நல்ல தூக்கலா இருந்தது. மத்தவங்களும் மாமியாரும் நல்ல பசியில இருந்ததால கபகபான்னு சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. சாப்பிடும்போது யாரும் பேச கூட இல்ல. ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டதும் எல்லார் முகத்திலையும் டார்ச் லைட் எரிஞ்சுது. அடடா, சூப்பர், இந்த மாதிரி பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல. அடுப்புல சமைச்சதுனால அந்த ருசியே வேறப்பா. 3 பேரும் சேர்ந்து கலக்கிட்டாங்கல்ல அப்படின்னு 3 கணவர்களும் மாறி மாறி பாராட்டினாங்க. அதுல ஒரு ட்விஸ்ட் இருந்தத ரமேஷ் சொன்னான். மேகி மசாலாவை இந்த மாவுல கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. அடடே, இந்த நல்ல மழைக்கு விறகு அடுப்புல செஞ்ச பக்கோடாவை சாப்பிடும்போது ஆஹா! இவங்க 3 பேரும் தனித்தனியா சமைச்சாதான் பிரச்சனை, ஒன்னா சேர்ந்தாங்க அதற விடுறாங்க. மகன்கள் இப்படி புகழ்ந்துட்டு இருக்கும்போது மாமனார் பிரசாத் கூட பிளேட்டை காலி பண்ணிட்டு மீசிய முறுக்குனாரு. ஷாரதா, பார்த்தெல்லாம் மருமகளுக திறமையா? இதுக்கு முன்னாடி தனித்தனியா சமைச்சுதான் சொதப்பினாங்க. 3 பேரும் ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டோட ருசிய பாத்தியா?
என் பந்தயம் தோக்கல, ஜெயிச்சது 3 பேரும் தான். மாமியார் சாரதா கூட சிரிச்சுக்கிட்டே மருமகள்கள் 3 பேரையுமே பாராட்டினாங்க. ஆமாங்க, என் மருமகளுங்க 3 பேரும் சேர்ந்தா இந்த வீடு மட்டும் இல்ல, ஊரை கூட ஜெயிச்சிருவாங்க. இந்த மழையில நீங்க 3 பேரும் பொறுப்பா சமைச்சதுக்கு உங்க எல்லாரையும் நான் பாராட்டுறேன். இப்படி எல்லாரும் பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்கும்போது அனாமிகா, அவனி, அஞ்சலி சந்தோஷப்பட்டாங்க. சரியா அந்த நேரத்துல வாசல் கிட்ட யாரோ 3 பேர் பேசுற மாதிரி சத்தம் கேட்டுது. அது யாருன்னா அதே ஊரை சேர்ந்த பங்கஜம், சுஜாதா, சாந்தி 3 பேரும் கொடையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நனைஞ்சிட்டு முகத்தை தொடச்சிக்கிட்டு ஹால்குள்ளார வந்தாங்க. என்ன அனாமிகா, இங்க என்ன நடக்குது? வெளியில என்னவோ வானம் பொத்துக்கிட்டு ஊத்துது. நீங்க என்னடானா இந்த மழையில பின்னாடி போய் விறகு அடுப்பை ஏத்தி ஏதோ சமைச்சிங்களாமே. அடடடடடா, அந்த வாசனை கமகமன்னு தெருவுக்கே வருதுமா. எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க என்னதான் சமைச்சிங்க அப்படின்னு பார்க்க தான் வந்தோம். அது என்னன்னு நாங்க பார்க்கலாமா? ஆமா சாரதாம்மா, உங்க மருமக 3 பேரும் ஏதோ புதுசா ஐட்டம் பண்ணிருக்காங்களாமே. அந்த வாசனைய பாக்கும்போது வாயிலெல்லாம் தண்ணி ஊறுது. எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், அது என்ன சமையலு? அவங்க சொன்னதெல்லாம் கேட்ட உடனேயே மாமியாருக்கு பயங்கரமான பெருமிதம் வந்தது. சோஃபால இருந்து கம்பீரமா எழுந்து நின்னுக்கிட்டு, பாத்தீங்கல்ல என் மருமகள்களை 3 பேரும் சேர்ந்து இந்த மழையில விறகடுப்புல அமிர்தம் மாதிரி பக்கோடா செஞ்சிருக்காங்க. அனாமிகா, இவங்களுக்கு கூட கொஞ்சம் குடுமா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். மாமியார் சொன்னதும் அனாமிகா சந்தோஷமா கிச்சனுக்குள்ளார போனா. அவங்களுக்கும் சுட சுட பக்கோடா கொண்டு வந்து அவங்க 3 பேருக்கும் தனித்தனியா கொடுத்தா. இப்போ பக்கத்து வீட்டு பங்கஜம், சுஜாதா, சாந்தி 3 பேரும் சாப்பிட்டாங்க. ஏற்கனவே பசியா இருந்த அவங்க பக்கோடாவை சாப்பிட்டுட்டு சாப்பிடுறத நிறுத்த முடியாம தவிச்சாங்க. அடடடடே, என்ன அனாமிகா இது, பக்கோடாவா? இல்லனா ஏதாவது தேவலோகத்துல என்னவோ சொல்லுவாங்களே அமிர்தம், அதுவா? நானும் தான் வீட்ல எப்ப பார்த்தாலும் பக்கோடாவை போடுவேன். ஆனா அது இந்த மாதிரி டேஸ்டோட சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப நல்லா இருக்குமா? ஆமா பங்கஜம், நீ சொன்னது நிஜம்தான். இந்த மழை கால குளிருக்கு இந்த பக்கோடா சாப்பிட கதகதப்பா இருக்கு. ருசியும் ஆள தூக்குது. இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்ல. உங்க 3 பேரோடைய கைகள்ல ஏதோ மேஜிக் இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குமா? நிஜமாவே அமிர்த மாதிரி இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்க மருமகளுக்கு சமைக்க வராது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. அது எல்லாத்தையும் பொய் ஆக்கிட்டாங்கம்மா. எந்த மழையில இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ நல்லா சமைச்சதுக்கு உங்க 3 பேருக்கும் ஒரு கும்பிடு. ஊருக்குள்ள எப்பவும் பொறாமப்படுற அந்த 3 பேரும் இவ்ளோ பெருமையா பேசினதும் 3 மருமகள்களுக்கும் அது ரொம்ப பெருமிதமா இருந்தது. மாமியார் சாரதா கூட அவங்க மருமகள்களோட திறமைய அன்னைக்கு முழுசா உணர்ந்தாங்க. எல்லாரும் பக்கோடா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள வெளியில பெருசா பெஞ்ச மழை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. மெல்லமா கருமேகங்கள் கலைஞ்சு போச்சு. அப்பா, மேகம் கலைஞ்சிருச்சு. வாங்கடா, ஆத்தங்கரம் பக்கம் போய் ஊர் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோம் அப்படின்னு ரமேஷ், சுரேஷ், அருண் அவங்க 3 பேர் கூட பிரசாத் கூட ஒரு சட்டைய மாட்டிக்கிட்டு வேக வேகமா போனார். அவருக்கும் வெளியில பார்க்கணும்னு ஆசை. ஆண்கள் எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் வீட்ல இருந்த பெண்கள் எல்லாரும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஊருக்குள்ள நடந்தது, நடக்க போறது, நடக்க இருந்தது, நடக்காம போனதுன்னு சொல்லி எல்லா ஊர்க்கதையும் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா சாரதா, இந்த மழை நின்னாலும் நின்னுச்சு, ஆம்பளைங்க வீடு தங்குறாங்களா? ஆனா உன் மருமகளுங்க பெரிய கில்லாடிங்க தான். இந்த காலத்துல மருமகளுங்க எல்லாரும் ஒரே வீட்ல இருந்தா எதிரும் புதிருமா தான் இருப்பாங்க. ஆனா உங்க மருமகளுங்க இந்த மழையில கொடைய புடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்காகவும் பக்கோடாவை செய்யறேன், சமைச்சு போடுறேன்னு போயிட்டாங்க. ஆமாக்கா, இவங்க 3 பேரையும் பாக்கும்போது எனக்கு கூட சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் இவங்க தான் எடுத்துக்காட்டு. தனித்தனியா சமைச்சா சமையல் கெட்டு போகுது. ஒன்னா சேர்ந்து சமைச்சா அந்த ஒத்துமையே சாப்பாட ருசி ஆக்கிடுது. அத கேட்டுட்டு பெரிய மருமக அனாமிகா சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் பார்த்தா. ஆமா சுஜாதா அக்கா, முதல்ல நாங்க போட்டி போட்டுக்கிட்டு தனித்தனியா தான் சமைக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் அத்தை திட்டினாங்களா, எல்லாரும் சேர்ந்தோன்னா எங்க வீட்டு மானத்தை காப்பாத்த முடியும்னு நினைச்சோம். அதனாலதான் இப்படி பண்ணோம். மாமியார் சாரதா ரொம்ப பெருமிதத்தோட மருமகள்களை பார்த்து சிரிச்சாங்க. என் மருமகளுங்க ஒத்துமையாயிட்டாங்க. இனிமே என் வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல.
பெண்கள் எல்லாம் ஒரு வீட்ல ஒத்துமையா இருந்தா அந்த வீடே சொர்க்கம்தான். உண்மைதாம்மா. 3 மருமகள்களும் சேர்ந்தா நம்ம ஊருக்கே புது ருசிய காட்டிடுவாங்க. இன்னைக்கு அது எனக்கு புரிஞ்சுது. சரி, நாங்க போயிட்டு வரோம். அத பேசிட்டு 3 பேரும் கொடையை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. பாத்தீங்களா மருமகள்களே, தனியா சாதிக்க முடியாதது 3 பேரும் ஒத்துமையா இருந்தா சாதிச்சிட்டீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு இதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. இதை என்னைக்குமே நீங்க யாரும் மறக்க கூடாது. 3 மருமகள்களும் அன்னையிலிருந்து சண்டை போடக்கூடாது, தனித்தனியா பிரியக்கூடாதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டாங்க. அந்த மழைக்கால ராத்திரி 3 மருமகள்களால இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா போய் முடிஞ்சுது. வீட்ல மட்டும் இல்ல, நாட்டுலயும் பெண்கள் எல்லாரும் ஒன்னா இருந்தா அங்க பலம் வரும். இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் பொருந்தும். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய், see you.